ஒரு சின்ன பையனுக்கு குத்து சண்டையில் பெருசாக சாதிக்கணும்னு ஆசை. அதுக்காக அந்த ஊரில் உள்ள எல்லா பயிற்சி மையத்துக்கும் போய் குருக்களை பார்த்து என்னை ஏற்றுக்கோங்கன்னு கேட்குறான். ஆனால் யாருமே அவனை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்க ரெடியாக இல்லை. என்ன காரணம்னு பார்த்தா அவனுக்கு ஒரே ஒரு கை தான் இருக்குது. 2 கை இருக்கிறவனாலே சாதிக்க முடியலையே, ஒரு கை வச்சு நீ எப்படி சாதிப்பேங்கிறது தான் எல்லாரும் கேட்ட கேள்வி. ஆனால் அவன் சளைக்கவே இல்லை. அந்த ஊரில் பழைய ரொம்ப வயசான ஒரு குரு இருக்கார். அவரை தேடி ஓடுறான். எனக்காக என்ன நீங்கள் சிஷ்யனாக ஏற்று சொல்லித்தரீங்களா? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நான் இதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவரும் ஏற்றுக்கிறாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன சொன்னாலும் செய்ய ஆரம்பித்தான். தினைக்கும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் சொல்லி தருவார். அது திரும்ப 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 செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பார். இவனுக்கு மனசுக்குள்ளே ஒரே வருத்தம். என்னடா இது, ஒரே ஸ்டெப்பை திரும்ப திரும்ப செய்ய சொன்னால் இதை வச்சு நான் எப்படி போட்டியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அப்பயும் அந்த குருவை மீறி அவன் எதுவுமே செய்யலை. ஏன்னா கிடைச்ச வாய்ப்பை நான் கண்டிப்பாக பயன்படுத்தி சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு போகிறான். போட்டிக்கு போகும்போது யாரெல்லாம் இவனை வேணான்னு சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட பயிற்சி பண்ண பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. 1 ரவுண்ட், 2 ரவுண்டு, 3 ரவுண்ட், 4 ரவுண்டுன்னு 5ஆவது ரவுண்டுலேயும் அவன் வெற்றி பெற்று வெளியில் வரான். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். ஏன் அவனுக்கே ரொம்ப ஆச்சரியம். அவன் குரு கிட்ட கேட்குறான், என்னை எப்படி நீங்கள் நம்புனீங்க? யாருமே என்னை நம்பலை. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஸ்டெப் வச்சு நான் எப்படி இவ்வளோ பேரை தோக்கடிச்சேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, எல்லாரும் உங்ககிட்ட 2 கை இல்லைங்கிறத மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் இந்த ஒரு கையால் சாதிக்க முடியும், அதுக்குன்னு சில சூட்சமம் இருக்கு இல்லையா, அதை தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதை வச்சு நீ ஜெயிச்சிட்ட. இனிமேல் நான் உனக்கு சொல்லி தரணுன்ற அவசியம் இல்லை. நீயே உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய லட்சியத்தை சாதிப்ப அப்படின்னு சொல்கிறார். நம் மீது இருக்கிற நம்பிக்கை நம்மளை எந்த அளவுக்கும் உயர்த்தும் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன கதை.